ஸ்ரீ லாகிரி மகாஷயர். ஒருமுறை யோகிராஜ் அவர்களுடைய மைத்துனர் ராமச்சந்திர சான்யால் அவர்களுடைய உயர்ந்த கல்வி கற்ற வாலிப தனயன் தாரக்நாத் ஏதோ ஒரு இனம் தெரியாத கடுமையான நோயால் பீடிக்கப்பட்டிருந்தார். நீண்ட நாட்கள் சிகிச்சை செய்தும் எவ்வித பலனும் கிட்டாததால் அவர் சீதோஷ்ண மாற்றத்திற்காக கான்பூர் சென்று தன் தந்தையின் நெருங்கிய நண்பர் வீட்டில் தங்கியிருந்தார். இதனிடையில் அங்கிருந்த ஒருவர், மருந்து மாத்திரைகள் மூலம் உன்னுடைய இந்த நோய் குணமாகாது, உனக்கு ஏதாவது ஒரு மகாத்மாவின் ஆசீர்வாதம் கிடைத்தால் இது சீக்கிரம் குணமாகும் என்று கூறினார். மேலும் கோரக்பூரில் இப்படிப்பட்ட ஒரு மகாத்மா இருக்கிறார், அங்கே போய் சீக்கிரமாக அவருடைய தயவு ஆசீர்வாதம் பெற முயற்சி செய் என்றும் கூறினார். தாரக்நாத் கோரக்பூர் போக வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். அதே நேரம் அவர் தந்தையின் நண்பர் எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்டு, உன் வீட்டிலேயே மகாத்மா இருக்கிறார், நீயோ மகாத்மாவை தேடிக்கொண்டு வேறு எங்கேயோ போகிறாயா என்று கூறினார். தாரக்நாத் ஆச்சரியத்துடன், என் வீட்டில் மகாத்மா எங்கிருந்து வந்தார் என்று கேட்டு, நான் எப்பொழுதும் எந்த ஒரு மகாத்மாவை பற்றியும் கேள்விப்படவில்லையே என்றும் கூறினார். அவருடைய தந்தையின் நண்பர், நீ உன்னுடைய அத்தை புருஷன் ஷியாமாச்சரன் லாகிரியை அறிய மாட்டாயா? அவர்தான் மகாத்மா, அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு முயற்சி செய், எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று கூறினார். தாரக்நாத் மிக்க ஆச்சரியமடைந்தார். தன் அத்தை புருஷன் ஒரு மகாத்மா என்பதை இதற்கு முன்னர் அவர் எப்போதும் கேள்விப்படவில்லை. எவ்வளவு முறை அவருடைய வீட்டிற்கு சென்று இருக்கிறார், ஆனால் அவர் மகாத்மா போல் கொஞ்சம் கூட தெரியவில்லையே. தாரக்நாத் காசி திரும்பி வந்தார். தன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு தன் அத்தை புருஷனை சந்தித்தார். எல்லா விஷயங்களும் கேட்டு அவர் அத்தை புருஷன் மந்திரிக்கப்பட்ட ஒரு மருந்தை கொடுத்தார். தாரக்நாத் அதை அருந்தி பூரண குணம் அடைந்தார். அதன் பின்னர் தாரகநாத் அவரிடம் யோக தீட்சை பெற்று சாதனையில் ஆழ்ந்து விட்டார். தாரகநாத் எந்த விதமான சம்பாத்தியமும் செய்யும் முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பதை பார்த்து யோகிராஜ் அவர்கள் குறைவான சாதனை செய்யும்படி கூறி, மேலும் சாதனையும் செய்ய வேண்டும் மற்றும் தொழில் செய்து சம்பாதித்து பிழைப்பையும் நடத்த வேண்டும். மற்றவர்களுடைய தயவில் வாழ்க்கை நடத்துவது உசிதமல்ல, தன் குடும்பத்தை தானே நடத்துவதுதான் உசிதம் என்று கூறினார். இதே தாரகநாத் தான் பின்னால் ஆங்கிலத்தில் பிரதான விரிவுரையாளராக வந்ததனால் சாதனையின் உச்சகட்டத்தை அடைந்தார். இதிலிருந்து யோகிராஜ் தன்னை எவ்வளவு ரகசியமாக வைத்துக் கொண்டார் என்பது நிரூபணமாகிறது. காசிராஜா ஈஸ்வரி நாராயண் வயோதிகர் ஆகிவிட்டார். வயோதிகமான காரணத்தினால் பரலோகம் செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார். கங்கையின் அக்கறையில் ராம்நகர் மன்னனின் விசாலமான அரண்மனை இருக்கிறது. உலக வழக்கின் பிரகாரம் அக்கறைக்கு வியாசர் காசி என்று சொல்லுவார்கள். அங்கே யாருக்கு மரணம் உண்டாகிறதோ அவர் அடுத்த பிறவியில் கழுதையின் யோனியில் பிறப்பார். இந்த சந்தேகத்தின் காரணத்தால் ராஜவம்சம் மூலமாக மூலகாசியில் ஒரு அரண்மனை கட்டப்பட்டது. எப்பொழுதெல்லாம் ராஜவம்சத்தில் யாருக்காவது மரணம் நெருங்குகிறதோ அவர் மரணத்திற்கு முன்னாலேயே இந்த மூலகாசி அரண்மனைக்கு கொண்டு வந்து விடப்படுவார். ஈஸ்வரி பிரசாத்தும் காசியில் உள்ள இந்த அரண்மனைக்கு வந்து மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் தன் குருவிற்கு மரணத்திற்கு முன் ஒருமுறை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற செய்தியை சொல்லி அனுப்பினார். தயவு செய்து எனக்கு தரிசனம் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். யோகிராஜ் இந்த விஷயம் கேள்விப்பட்டு, நான் தான் எங்கும் போவதில்லையே, சரி பார்க்கலாம் என்று கூறினார். ராஜா சொர்க்கவாசம் அடைந்தார். யோகிராஜ் அவர்களுடைய மைத்துனனின் புத்திரன் தாரகநாத் சான்யால் சில நாட்கள் சென்ற பின்பு அவரிடம், ராஜா உங்களை தரிசிக்க வேண்டுமென்று தீவிரமாக ஆசைப்பட்டார், ஆனால் நீங்கள் ஏன் போகவில்லை என்று கேட்டார். யோகிராஜ் புன்சிரிப்புடன், ஸ்தூல சரீரத்துடன் தான் எங்கும் போக முடியாது, ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ராஜாவுக்கு தரிசனம் கிடைத்துவிட்டது. இந்த பதிலை கேட்டு அங்குள்ள எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். யோகிராஜ் அவர்களுடைய ஒரு பக்தர் டாக்டர் கோவர்தன் தத்தா கப்பலில் மருத்துவ தொழில் பார்த்து வந்தார். அவர் அநேக நாடுகளுக்கு போக வேண்டியிருந்தது. கப்பல் கல்கத்தா துறைமுகத்திற்கு திரும்பி வரும் பொழுது அப்பொழுதே காசிக்கும் சென்று குருதேவரை தரிசிப்பது வழக்கம். இதே மாதிரி ஒருமுறை காசிக்கு வந்து யோகிராஜ் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி பக்கத்தில் அமர்ந்தார்.
யோகிராஜ் அன்புடன், இவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு கஷ்டத்தை பொறுத்து கொண்டு ஏன் வருகிறீர்கள்? இதனால் கஷ்டம்தானே உண்டாகிறது, பணம் வீணாக செலவாகிறது என்று கூறினார். கோவர்தன் பாபு தாழ்ந்த குரலில், கப்பலில் வேலை பார்க்கிறேன், தண்ணீரில்தான் சுற்ற வேண்டியிருக்கிறது. கப்பல் கல்கத்தா வந்தவுடன் தங்களை தரிசிக்க ஓடோடி வருகிறேன். கப்பலில் இருப்பதால் சுத்தமாகவும் இருக்க முடிவதில்லை, முறையாக சாதனை செய்ய முடிவதில்லை. இந்த அபாக்கியவான் மீது நினைத்த மாத்திரத்தில் தங்கள் தரிசனம் எனக்கு கிடைக்கும்படி கிருபை செய்து அருளுங்கள் என்று கூறினார். யோகிராஜ் தலையை ஆட்டிக்கொண்டே புன்சிரித்து கொண்டார். பிற்காலத்தில் கோவர்தன் பாபு மூலமாக கப்பல் புறப்படும் நேரத்தில் அவர் தன் குருதேவரை நினைத்து கொண்ட பொழுது அவருக்கு அவருடைய குருவின் தரிசனம் கிடைத்தது என்ற விஷயம் தெரிய வந்தது. தன் வாழ்வின் அந்திம காலத்தில் கோவர்தன் பாபு காசியிலேயே வசித்து சாதனா நெறிமுறையில் உயர்ந்த நிலை அடைந்து வெற்றி கண்டார். யோகிராஜ் வசிக்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்திற்கு அப்பால் பைரவன் என்னும் நாவிதனின் வீடு இருந்தது. அவன் தினமும் யோகிராஜின் தாடியை சவரம் செய்வான் மற்றும் வீட்டு வேலைகளையும் செய்வான். பைரவனின் மனம் சிறிது பேதலித்திருந்ததாலும் அவனுடைய மூளை சிறிது கலங்கி இருந்ததாலும் ஜனங்கள் அவனிடம் முடிவெட்டி கொள்வதையும் முகசவரம் செய்து கொள்வதையும் விட்டுவிட்டனர். ஆனால் யோகிராஜ் அவனை எப்பொழுதும் விடவில்லை. ஒரு நாள் யோகிராஜ் மதிய வேளையில் உணவிற்காக தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து படிகள் மூலம் மேலே போய்க் கொண்டிருந்தார். அதே நேரம் பைரவனும் ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவருக்கு முன்னால் மேலே போய்க் கொண்டிருந்தான். அவன் யோகிராஜ் மேலே வருவதை கண்டு ஓரத்தில் ஒதுங்கி நின்று கொண்டான். யோகிராஜும் அவன் பக்கத்தில் வந்தார். அவன் ஹரஹர மகாதேவா என்று சொல்லிக்கொண்டே குடத்தில் உள்ள தண்ணீர் பூராவையும் அவர் தலையில் கொட்டிவிட்டான். யோகிராஜ் ஒன்றுமே பேசவில்லை. சிறிது புன்முறுவல் செய்து மேலே சென்று விட்டார். அமரானந்த் பிரம்மச்சாரி என்னும் ஒரு பக்தர் யோகிராஜ் வசிக்கும் இடத்திலேயே வசித்து வந்தார். இந்த காட்சியை பார்த்து அவருக்கு கோபம் பொங்கி வந்தது. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எப்பொழுதும் போல் அன்று கூட யோகிராஜ் கங்கைக்கரை ஓரத்தில் உலாவ சென்று கொண்டிருந்தார். அதே நேரம் அமரானந்த் பைரவனை ஒரு தூணில் கட்டி அடிக்க ஆரம்பித்தார். பைரவன் சத்தம் போட்டு அழத் தொடங்கினான். அவன் அழும் குரலை கேட்டு காசிமணி தேவி ஓடோடி வந்து பிரம்மச்சாரியை அதட்டி, யாருடைய தலையில் அவன் தண்ணீர் ஊற்றினாரோ அவரே ஒன்றும் சொல்லவில்லை. நீங்கள் ஏன் அவனை தூணில் கட்டி அடிக்கிறீர்கள்? அவனுடைய மூளை சரியில்லை, அவன் வேண்டுமென்று அப்படி செய்யவில்லை என்று கூறினார். ஒருமுறை ராம் மோகன் டே அவர்கள் சட்ட பரீட்சை எழுதுவதற்கு முன் பரீட்சையில் வெற்றி அடைந்தால் கருடேஸ்வரில் உள்ள மகாதேவர் மற்றும் யோகிராஜ் அவர்களை பாலபிஷேகம் செய்வேன் என்று வேண்டிக் கொண்டார். பரீட்சையில் வெற்றி பெற்றவுடன் வேண்டுதல் முறைப்படி கருடேஸ்வர் மகாதேவ் அவர்களுக்கு முதலில் பாலாபிஷேகம் செய்தார். பின் யோகிராஜ் அவர்கள் வீட்டிற்கு வந்து, இன்று நீங்கள் குளிக்கும் பொழுது நான் உங்களை பாலினால் குளிப்பாட்டுகிறேன் என்று கூறினார். யோகிராஜ் இதன் காரணத்தை கேட்டபொழுது ராம்மோகன் தன்னுடைய வேண்டுதலை பற்றி விவரித்தார். யோகிராஜ், கருடேஸ்வர் மகாதேவருக்கு அபிஷேகம் செய்தாய் அல்லவா, அது போதும், என்னை குளிப்பாட்ட வேண்டியதில்லை என்று கூறினார். ராம்மோகன் மறுபடியும் தாழ்மையுடன் பயந்த குரலில் தன்னுடைய வற்புறுத்தலை வலியுறுத்தினார். என்னுடைய வேண்டுதல் இது, நீங்கள் என் ஆசையை நிறைவேற்றுங்கள், அதன் பின் நான் தங்களை சுத்தமான நீரில் குளிப்பாட்டுகிறேன். இவ்வாறு கூறி தன் எண்ணத்தை வெளிப்படுத்தினார். கடைசியில் யோகிராஜ் அவருடைய பிரார்த்தனைக்கும் வற்புறுத்தலுக்கும் இசைந்தார். யோகிராஜ் பெரும்பாலும் இரவு முழுவதும் கிரியா யோக சாதனை செய்து விடியற் காலையில் ராணா மகள் படித்துறையில் ஸ்நானம் செய்ய போவார். அவருடைய பிரியமான பக்தன் கிருஷ்ணா ராம் அவருடன் கூடவே செல்வார். யோகிராஜ் குளிக்க செல்லும் பொழுது கிரியா யோகத்தின் மயக்கத்தில் மூழ்கி ஏதோ பைத்தியக்காரர் போல தள்ளாடி கொண்டே வழியில் நடப்பார். சாலையின் ஓரத்தில் ஒரு வெற்றிலை பாக்கு கடை உண்டு. யோகிராஜ் இப்படி பைத்தியம் போல வருவதை பார்த்து கடைக்காரர் கேலி செய்து, பெரும்பாலும் இன்று ஐயாவுக்கு ஏறிவிட்டது, வங்காள பாபுவை பார்த்தாயா என்று கிண்டல் செய்வான். அதாவது அதிகாலையிலேயே வங்காளி பாபு மயக்கத்தில் இவ்வளவு பைத்தியமாகி விட்டார். பிற்காலத்தில் அதே வெற்றிலை பாக்கு கடைக்காரன் அவருடைய பரம பக்தனாகி யோக சாதனையில் முன்னேற்றம் அடைந்தான். யோகிராஜ் எந்த வகையான விக்கிரக பூஜையோ அல்லது வேறு வெளிப்படையான பூஜையோ செய்வதில்லை.
வேறு எந்த தேவி அல்லது தேவர்களின் கோவிலுக்கும் போவதில்லை. எப்பொழுதும் ஆன்ம தியானத்தில்தான் மூழ்கி இருப்பார். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் காசியிலுள்ள பைரவரை தரிசிக்க செல்வார். ஒரு நாள் ஒரு பக்தர், நீங்களே பிரம்ம ஞானி, நீங்கள் ஏன் பைரவரை தரிசிக்க செல்கிறீர்கள் என்று கேட்டார். யோகிராஜ் கம்பீரமான குரலில், நான் போகவில்லை என்றால் நீங்கள் எங்கே போகப் போகிறீர்கள் என்று கூறினார். ஒருமுறை யோகிராஜ் பக்தர்கள் சூழ அமர்ந்திருந்தார். ஒரு பக்தர், சாஸ்திரம் என்று எதை கூறுகிறோம் என்று கேட்டார். யோகிராஜ் அவர்கள், இதோ பார், சாஸ்திரங்கள் ஏராளமானவை. இருந்தாலும் சாதாரணமாக வேதங்கள் தான் சாஸ்திரங்கள் என்று கருதப்படுகின்றன. வேதம் சம்பந்தப்பட்ட ஸ்மிருதி, புராணம் ஆகியவைகளை கூட சாஸ்திரம் என்று கூறுகின்றனர். எந்த பொருள் அல்லது தத்துவம் மற்றவர்களுக்கு தெரியாதோ அதை பற்றித்தான் சாஸ்திரம் பிரகாசிக்க செய்கிறது. ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லது அதற்கு நிலையான தன்மை இருக்கிறது, ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியாது. அதை பற்றிய விபரம் நமக்கு சாஸ்திரம் மூலமாகத்தான் தெரிகிறது. தெரியாத பொருளை தெரிந்து கொள்வதற்கு எத்தனை விசேஷமான நியமங்கள், சாதனங்கள் இருக்கின்றன. வேதத்தில் கர்ம காண்டமும் ஞான காண்டமும் இரண்டுமே இருக்கின்றன. கர்ம காண்டத்தின் நியதியின் பிரகாரம் ஜனங்கள் கர்மங்கள் செய்கின்றனர். ஆனால் ஞான காண்டம் என்பது ஞான காண்டம் மூலமாக ஜீவன் முக்தி அடைகிறது. ஆனால் கர்ம காண்டம் இல்லாமல் ஞான காண்டத்தில் நுழைய முடியாது. எனவே வேதம் எல்லா வித்தைகளையும் கொண்டது அல்லது எல்லா மார்க்கங்களையும் காண்பிக்க கூடியது. வேத ஞானம், அதாவது ஸ்திரமான அல்லது உண்மையான ஞானம் இல்லாமல் ஜீவன் முக்தி அடையவே முடியாது. யார் நற்செயல்களை செய்யவில்லையோ அல்லது நற்காரியங்கள் செய்தாலும் சாஸ்திரங்களின் விதிகளுக்கு விரோதமாக செய்கிறார்களோ அவர்கள் சுகம், சித்தி, வெற்றி மற்றும் மோட்சம் அடைய முடியாது. ஆனால் சாஸ்திரங்கள் கணக்கற்றவை. அவைகளின் நியதிகளுக்கும் முடிவில்லை. எனவே எல்லா மக்களும் எல்லா சாஸ்திரங்களின் நியமங்களையும் கடைபிடித்து வாழ்க்கையை எவ்வாறு நிர்வகிக்க முடியும்? ஆனால் அதன் பலன் அளிக்கும் தன்மையும் சந்தேகமில்லாமல் இருப்பதும் எங்கே இருக்கிறது? சாஸ்திரங்களில் விதி, அதன் மறுப்பும் மிக அதிகமாகவும் மற்றும் அவைகளில் ஒன்றையொன்று பரஸ்பரம் எதிரிடையாக இருக்கின்றன. எனவே எல்லோரும் சாஸ்திரங்களின் அனுகூலமாக நடப்பது என்பது முடியாத காரியம். இதை தவிர எல்லா நியமங்களும் சட்டங்களும் எல்லோருக்கும் பொதுவானதல்ல. யார் யாருக்கு எந்த எந்த நியதி பொருந்தும் என்று கூறுவதற்கு கூட சாஸ்திரங்களின் ஆழ்ந்த ஞானம் வேண்டும். மேலும் சாஸ்திரங்களை மட்டும் கற்றறிந்தாலும் உபயோகம் இருக்காது. பேராசைக்காரனுக்கு எந்த நியதி தேவைப்படும் பொருந்தும். இதை அறிவதற்கு ஞாபக சக்தி அல்லது தீர்மானிக்கும் சக்தி மிக அவசியமாகும். ஆனால் அது எல்லோரிடமும் இருப்பதில்லை. அந்த அறிவின் சக்தி அல்லது ஞாபக சக்தியானது எல்லா சாஸ்திரங்களின் சாரமான மெய்ஞானமான பிரம்ம ஞானத்தை அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். இது சாதகரின் கடுமையான சாதனை மூலம் பெற முடியும். அவர் ஆத்ம நிஷ்டையில், அதாவது ஆத்மாவின் தீவிர ஈடுபாட்டில் இருக்க வேண்டும். எனவே வெளி தோற்றத்தில் சாஸ்திரங்களை கடைபிடித்தால் எந்தவிதமான முடிவும் ஏற்படுவதில்லை என்பது போல் தோன்றும். ஆகவேதான் சாஸ்திரங்களை விமர்சிப்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆத்ம விசாரணை அல்லது தியானம், தாரணை முதலியவற்றை கடைபிடிக்காதவர்கள் சாஸ்திரத்தை அறிந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆத்மாவை தரிசிப்பவர்கள் அல்ல. அவர்களின் சாஸ்திர ஞானம் வீண்தான். ஆனால் யார் ஒருவர் சாஸ்திரங்களையே தெரியாதவன் அல்லது யார் ஒருவருக்கு சாஸ்திர ஞானம் இல்லையோ, ஆனால் அப்படிப்பட்டவர் ஆத்ம நிஷ்டையை கடைபிடிப்பவராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை அல்லது உழைப்பு பயனுள்ளதாக இருக்கும். சாஸ்திரங்கள் அநேகம். ஞானம் அடைவதற்கு விஷயங்களும் முடிவில்லாதவை. ஆயுள் மிக குறைவு. எனவே எல்லா சாஸ்திரங்களிலும் எவை சுருக்கமான சுவையான பகுதிகளோ அவைகளைத்தான் கிரகித்து கொள்ள வேண்டும். சாஸ்திரத்தின் அர்த்தம் வேதம், வேதத்தின் அர்த்தம் ஞானம். ஞானம் அழிவில்லாமல் பலன் அளிக்க கூடியது. எவ்வாறு தானே பிரகாசிக்கக்கூடிய சூரியனை மேகம் காலத்தை அனுசரித்து திரை போடுகிறதோ அவ்வாறு ஞானத்தை அஞ்ஞானமானது காலத்தை அனுசரித்து மறைக்கும் திரை ஆகிறது. எப்படி மேகம் விலகி சென்றவுடன் சூரியன் தென்படுகிறதோ அவ்வாறே அஞ்ஞானம் விலகியவுடன் ஞானம் பிரகாசிக்கிறது. எனவே எது சத்தியமோ அதில் எந்தவிதமான குற்றமோ களங்கமோ கிடையாது. இவ்வாறுதான் நமக்கு தெரியாது என்றாலும்
சத்தியஸ்வரூபமான ஆத்மாவில் எந்த விதமான மாற்றமும் உண்டாவதில்லை. அது எப்பொழுதும் ஒரே தோற்றமுடையது. அதாவது ஒரே தோற்றம்தான் ஆத்மாவின் உண்மையான மாற்றமில்லாத உருவமாகும். ஆனால் இந்த ஒரே அல்லது இரண்டில்லாத ஆத்மஸ்வரூபத்தின் தரிசனம் ஏன் கிட்டுவதில்லை? எவ்வாறு திரை விளக்கப்படாமல் சூரியன் மற்றும் ஞானம் பிரகாசிப்பதில்லையோ அதே மாதிரி அஞ்ஞானம் விலகினால் ஒழிய சத்திய ஞான சொரூபமான ஆத்மா பிரகாசிப்பதில்லை. உண்மையில் நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாலேயே சூரியனை போல அதுதானே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. முயற்சிகள் செய்வதன் பயனாக திரை விலகி விடுகிறது. அது பிரகாசிக்க துவங்குகிறது. அந்த ஞானத்தை அடைவதற்கு சாஸ்திரங்களை கடைபிடிப்பது அவசியம். அந்த சாஸ்திரம் என்று எதை கூறுகிறோம்? அதாவது எது ஆட்சி செய்கிறதோ உபதேசம் செய்கிறதோ அதை சாஸ்திரம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது பிரச்சனை என்னவெனில், இந்த சரீரத்தின் மீது யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாயுதான் இந்த சரீரத்தை ஆள்பவன். வாயுவின் சக்தியினால் தான் இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் செயலாற்றுகின்றன. அதில் பிராணவாயுதான் மிக முக்கியம். எனவே வாயுதான் சரீரத்தை ஆட்சி செய்பவன் அல்லது சாஸ்திரமாகும். அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய அஸ்திரம்தான் சாஸ்திரம். இந்த சுவாசம் என்னும் அஸ்திரத்தை உபயோகித்து யார் ஒருவர் திறமையுள்ளவராகவும் நிபுணராகவும் ஆகிறாரோ, அதாவது பிராணாயாமத்தை தொடர்ந்து பாராயணம் செய்கிறாரோ, அவர்தான் சாஸ்திரத்தில் பண்டிதர் அல்லது ஞானி எனப்படுகிறார். இதை தவிர வேத, புராணம், உபனிஷத் இவைகளும் சாஸ்திரங்கள் என்று கூறப்படுகின்றன. ஏனென்றால் இதே சுவாசம் என்னும் அஸ்திரத்தை செலுத்தி யாரொருவர் சாஸ்திர ஞானிகள் ஆகிவிட்டனரோ, அந்த எல்லா ரிஷிகளும் தங்கள் அனுபவத்தின் மூலமாக எவைகளை எழுதி வைத்திருக்கிறார்களோ, அந்த வேதங்கள், புராணங்கள் மற்றும் உபனிஷத்துக்கள் முதலியவைகளுக்கு சாஸ்திரங்களின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் நிரூபணமாக்கப்பட்டவைகள். இந்த சுவாசம் என்கிற அஸ்திரத்தை அடைக்கலம் புகுவதால் முழு இயற்கையையும் தன் வசப்படுத்தி கொள்ள முடிகிறது. மேலும் இயற்கை புருஷன் என்னும் ஞானம் ஏற்படும் பொழுது எண்ணற்றவை என்கிற பாவம் மறைந்து மனிதன் ஜனனம் மரணம் இல்லாதவனாகிறான். இந்த பிராணன் யாகம் என்னும் அஸ்திரத்தை உபயோகித்தால் ஆத்மா ஒரு உன்னத நிலையை அடைகிறது. விரும்பிய ஆனந்தம் கிடைக்கிறது. எனவே இது சம்பந்தமாக கீதையில் கூறப்பட்டிருப்பதாவது, அத்தியாயம் 9 ஸ்லோகம் 2, இந்த ஆத்மா வித்யா அல்லது ரகசிய ஞானமானது மற்ற எல்லா வித்தைகளுடன் ஒப்பிடும் பொழுது சிரேஷ்டமானது. இந்த விஞ்ஞானமானது ரகசியத்திலும் ரகசியமானது, பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானது. இதைவிட பரிசுத்தமானது வேறு எதுவும் இல்லை. இந்த ஆத்ம விஞ்ஞானம் அல்லது ஆத்ம வித்தை கண்கூடாக ஸ்பஷ்டமாக உணர்ந்து கொள்ளக்கூடியது, தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. இது விஞ்ஞான பூர்வமான சம்பந்தம் உடையதாக இருப்பதால் சுகம் அல்லது சௌகரியம் கிடைக்க செய்கிறது. எனவே இது அழிவற்றது. இந்த சாதனை எக்காலத்திலும் அழிவற்றது. பிராணவாயு மனதை சஞ்சலப்படுத்துகிறது. அதே சஞ்சல மனதின் மூலமாக விஷய வாசனைகளின் சுகபோகம் உண்டாகிறது. வாயு நிலையாக இருப்பதன் மூலம் மனம் பிராணனுடன் இணைந்து ஒன்றாகிறது. அப்பொழுது பிரம்ம தரிசனம் உண்டாகிறது. பிராணாயாமம் மூலமாக வாயு நிலையாக இருப்பதால் கண்களுக்கு புலப்படாதவைகள் எல்லாவற்றிற்கும் புலப்படும் திருவருளறிவு ஏற்படுகிறது. இந்த வாயுவின் சாதனைதான் ஞானத்தை அளிக்கும் ஒரே சாதனம். வாயுதான் ஆட்சி செய்கிறது. அதில் தான் எல்லாமே இருக்கிறது. எனவே கிரியா சம்பந்தமான நியமங்கள் அல்லது விதிகளைத்தான் சாஸ்திர விதி என்று கூறுகிறோம். இந்த வாயு கிரியாவைத்தான் பிரம்ம வித்தை என்று கூறுகிறோம். இந்த கிரியாவின் மூலமாக மூலாதாரம் முதல் சகஸ்ராரம் வரை பிரபஞ்ச ஞானம் உண்டாவதால் வேத ஞானம் ஏற்படுகிறது. வேத ஞானம் கிடைத்த பிறகு வேதங்களின் முடிவில்லா ஞானம் கிடைத்து வேதங்களை கடந்த நிலை உண்டாகிறது. அதாவது சகஸ்ராரத்தில் வேத ஞானம் நிலை பெற்று விடுகிறது. இடா, பிங்களா மற்றும் சுசும்னா நாடிகள்தான் வரிசையாக 3 வேதங்கள் ஆகும். எனவேதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார், கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 45, நீ குணங்களற்றவனாக
அவைகளை கடந்தவனாக இருக்க முயற்சி செய். இந்த வேத விதி, அதாவது ஆத்ம வித்தை என்னும் வாயுவின் செயல் மூலம்தான் முக்குணங்களை கடந்தவனாக, அதாவது நிஷ்காம பாவனை கிடைக்கிறது. 6 சக்கரங்களிலும் கிரியா செய்வதுதான் வேத விதி என்று கூறுகிறோம். எவ்வாறு ஞானம் மூலமாக அறிய தகுந்தவைகளை அறிந்த பிறகு ஞானத்தின் வேறு எந்த உபயோகமும் இல்லையோ, அதே பிரகாரம் 6 சக்கரங்களின் மூலமாக பிராணாயாமம் என்னும் கிரியை செய்த பிறகு ஒரு விதமான விசேஷ நிலை கிடைக்கிறது. அதுதான் முக்குணமற்ற அல்லது முக்குணங்களை கடந்த நிலையாகும். அதாவது சத்துவம், ரஜஸ் மற்றும் தமோ, அல்லது இடா, பிங்களா, சுசும்னா, அல்லது பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகியோரை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. அப்பொழுது வேறு எந்த விதமான கிரியையின் அவசியம் கிடையாது. ஏனென்றால் யார் வேலை செய்கிறார்களோ அவருக்கு வேறு எந்த அதிகாரமும் கிடையாது. இதைத்தான் கர்மாவே இல்லாத நிலை என்று கூறுகிறார்கள். கர்மா இல்லாத நிலை அல்லது கர்மாவை கடந்த நிலையில் யோகி அறியத்தான் வேண்டும். கிரியை செய்வதுதான் கர்மயோகம் அல்லது வேத பாடம் என்று கூறப்படுகிறது. இந்த கிரியை அல்லது கர்மம் செய்து ஆத்ம தரிசனம் கிடைக்கும் பொழுது சாதகருக்கு ஆத்ம தரிசனம் மீது அல்லது ஆத்ம சாஷாத்காரம் மீது எந்த விதமான சுபாவமான வசீகரம் உண்டாகிறதோ அதுதான் பக்தி யோகம் ஆகிறது. மேலும் கர்மாவை கடந்த நிலை உண்டாகும் பொழுது அதைத்தான் ஞான யோகம் என்று கூறுகிறோம். அதாவது ஞானம் அல்லது வேதத்தின் முடிவு உண்டானதால் அதை வேதாந்தம் என்று கூறுகிறோம். கர்மயோகம், பக்தி யோகம் மற்றும் ஞான யோகம் இவை எல்லாம் சுதந்திரமான அல்லது தனித்தனியான யோகம் அல்ல. ஆனால் இது யோகியின் யோக சாதனை நெறிமுறையில் ஒரு தனி சிறப்பான வரிசை கிரமமாகும். சரியான அல்லது சத்கர்மம் செய்யாமல் பக்தி உதயமாகாது. பக்தி இல்லாமல் ஞானம் கிடைக்காது மற்றும் ஞானம் கிடைக்க பெறாமல் முக்தி அடைய முடியாது. எனவே இவைகள் ஒன்றையொன்றுடன் சம்பந்தப்பட்ட செய்முறைகள் ஆகும். இவைகளில் எதுவும் தனியான யோகம் அல்ல. சாதாரண மனிதர்கள்தான் கர்மம், பக்தி, ஞானம் இவைகளை தனித்தனியான யோகங்கள் என்று நினைக்கின்றனர். மனதை 6 சக்கரங்களுடன் நிலைநிறுத்தாமல் வெளியுலக பொருட்களின் மீது சேர்த்து நிலைநாட்டுவது சாஸ்திர நிதையை விட்டு விடுவதாகும். எனவே முதலில் சாஸ்திர நியமத்தை விட்டுவிடுவதை தடை செய்யப்படுகிறது. பகவத்கீதை அத்தியாயம் 16 ஸ்லோகம் 23. எந்த மனிதன் சாஸ்திர நியதிக்கு எதிராக தன்னுடைய இச்சை பிரகாரம் கர்மம் அல்லது காரியம் செய்கிறானோ அவனுக்கு சித்தி, சாந்தி மற்றும் பரமகதி அல்லது மோட்சம் கிடைக்காது. ஆகையால் சாஸ்திரங்களின் சாரம் அல்லது சாராம்சம் எங்கு கிடைக்கும்? ஞான சங்கிலினி ஸ்லோகம் 51. 4 வேதங்களையும் மற்றும் எல்லா சாஸ்திரங்களையும் கடந்து அவைகளின் சாராம்சம் அல்லது அவைகளின் வெண்ணெயை யோகிகள் சாப்பிட்டு விட்டார்கள். மீதமுள்ள சாரமற்ற பகுதியை உலகின் பண்டிதர்கள் அருந்துகிறார்கள். எனவேதான் யோகிராஜ் அவர்கள் பால் பாயசம் எல்லோருமே உண்கிறார்கள், ஆனால் பால்கோவை குழந்தைகள் தான் சாப்பிடுகிறார்கள், அதாவது சாதகர்கள் தான் உண்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். சகசிராரத்தில் பிராணன் ஸ்திரமான நிலை பெற்றவுடன் கர்மம் முடிவடைந்து விடுகிறது. எனவே 6 சக்கரங்களின் கிரியைதான் வேதங்களின் கர்ம காண்டம் மற்றும் சகசிராரத்தின் ஸ்திரமான நிலைதான் ஞான காண்டம் ஆகும். ஞானத்தில் தான் பூரணத்துவம் இருக்கிறது. பின்பு முடிவில் ஞானமும் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை. ஏனென்றால் ஞானம் இருப்பதால் அஞ்ஞானம் இருக்கிறது, பகல் இருப்பதால் இரவும் அல்லது சுகம் இருப்பதால் துக்கமும் இருக்கிறது. கர்மத்தின் முடிவில் கர்மமும் இல்லாததாகி விடுகிறது. யாருக்கு இந்த அனுபவம் உண்டாகிறதோ அவன் இல்லை என்றால் ஞானம் யாருக்கு உண்டாகும்? அப்பொழுது ஆனந்தமும் இல்லை, ஆனந்தமில்லாத நிலை, துக்கமும் இல்லை, மோட்சமும் இல்லை, கட்டு அல்லது தலையும் இல்லை. இந்த மாதிரியான நிலையில் எப்பொழுதும் பிரம்மத்தில் நிலை பெற்றிருப்பதால் மனதின் எந்தவிதமான நிலையும் இல்லாததாகிறது. உலகிலிருந்து விலகி பிணம் போல ஆகிவிடுகிறது. கர்மத்தின் அந்த கடந்த கால நிலையில் சர்வம் பிரம்மமயம் ஜெகத் எனும் நிலை உண்டாகிறது. அதைத்தான் அத்வித பாவம் என்று கூறுகிறோம். நிகழ்கால மனம் பிராணனின் சஞ்சலமான நிலையில் உற்பத்தியாகிறது. ஆனால் ஸ்திரமான பிராணனில் எந்தவிதமான அலையும் இல்லை.
எனவே யோகிராஜ் அவர்கள் சுவாசத்தை இங்குமங்கும் அசைத்து கொண்டிருப்பதால் நிர்வாணம், சாந்தி, முக்தி ஏற்படுகிறது. அதாவது அது நிலை பெற்று விடுகிறது. ஸ்திரமான நிலைக்குத்தான் யோகம் என்று பெயர். ஜீவன் தான் சஞ்சலமானது. எனவே நிலையான பதவி இல்லையெனில் எந்தவிதமான சலனமும் போக்கும் கிடையாது. பிராணாயாமத்தில் நிலையான தன்மை உண்டாகிறது. விசிறியை இழுப்பதால் தான் அசைகிறது. மனதால் தான் இழுக்கப்படுகிறது. மனம் வேலை செய்யவில்லை எனில் ஆசை உண்டாவதில்லை. மனம் நிலையாக இருப்பதால் அனாவசியமான ஆசை உண்டாவதில்லை. அனாவசியமான வேலை செய்யாமல் இருப்பதன் பெயர்தான் ஆசையற்ற நிலை என்று கூறுவது வழக்கம். பிராணனுக்கு சஞ்சலமற்ற நிலை உண்டாகும் பொழுது, அதாவது சஞ்சலமான நிலையில் இல்லாமல் இருக்கும் பொழுது, தற்கால மனமானது பிராணனுடன் லயித்து விடுகிறது. அப்பொழுது எல்லாமே பிரம்மமாகி விடுகிறது. அப்பொழுது மனம், புத்தி, ஞானம் எதுவுமே இல்லாமல் இருப்பதால் முக்குணங்களையும் கடந்த நிலை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டை அடைந்த மனிதன் அத்வைத பரபிரம்மத்துடன் இணைந்து லயித்து சாஸ்திரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஞானமும் உணர்வும் இரண்டிலிருந்தும் சூன்யமாகி பிரம்ம ஸ்வரூப நிலையில் மட்டும் இருக்கும் நிலை அவனுக்கு கிட்டுகிறது. அப்பொழுது அவன் தானே பிரம்மம் ஆகிவிடுகிறான். இம்மாதிரியான வேதாந்தி அல்லது வேதத்தை அறிந்தவன் வேத அபியாசம், வேத அத்தியாயனம் செய்பவன் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் பிரம்மத்தை பிரம்ம அத்தியனம் செய்பவன் என்று சொல்வது தர்க்கபூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. யாராவது ஒருவன் தனக்கு மோட்சம் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவனுக்கு பசி, தாகம் உண்டு, கூடவே சரீரம் உண்டு என்பதும் ஞானமும் அவனிடம் இருக்கின்றன. ஆனால் யார் உண்மையில் மோட்சம் அடைந்து விட்டாரோ அவருக்கு பசி, தாகம் இருக்காது. சரீர ஞானம், அறிவு முதலியன இருப்பதில்லை. அவனுடைய ஞானம், கோபம், துவேஷம் மற்றும் மோகம் முதலியன அழிந்து விடுகின்றன. அந்த நிலையில் அவன் ஞானியும் அல்ல, மோட்சம் கிடைத்து விட்டதா இல்லையா என்று அறியவும் முடியாது. அறிவும் ஞானமும் அவனுக்கு அப்பொழுது இருப்பதில்லை. அது ஒரு வித்தியாசமான நிலை. அந்த நிலையில் எல்லா உண்மையும் மறைந்து விடுகிறது. ஆனால் ஞானத்தின், அதாவது உணர்வின் மூலம் தனக்கு மோட்சம் கிடைத்துவிட்டது என்று அவன் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையிலேயே அவனுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை. ஏனெனில் எது அறியப்பட்டதோ அது அறியப்படாததின் உள்ளே இருக்கிறது. யார் முக்தி அடைந்து விட்டாரோ இரண்டாவது முறையும் முதல் நிலைமையிலிருந்து வெளியே இருந்தாலும் முக்தி அடைந்தவர்தான். ஏனெனில் அவருடைய மறுமுக்தி, அதாவது இரண்டாவது முக்தி என்பது இரண்டிலுமே கிடையாது. எல்லா முறையிலும் பிரம்மத்தை தான் தரிசிக்கிறார். மேலும் முயற்சி இல்லாமலேயே பிரம்மத்தில் உள்ளடங்கி இருக்கிறார். அப்படி இல்லாமல் இருப்பது அவருடைய குறிக்கோள் அல்ல. இந்த விசேஷமான நிலையை அடைந்தவுடன் பிராணனின் மற்றும் மனதின் சஞ்சல புத்தியும் விலகிவிடுகிறது. மனம் சாந்தி அடைந்து ஆத்மாவில் லயித்து விடுகிறது. ஆரம்பத்தில் இந்த காரியம் இடா மற்றும் பிங்களா ஞாடிகள் மூலமாக செய்ய வேண்டி இருந்தது. அதன் பிறகு இந்த காரியம் சுஷும்னா, சுழுமுனை நாடியில் நடக்கிறது. அப்பொழுது நிர்மலமான பரிசுத்தமான சத்துவகுணம் உதயமாகிறது. யோகியானவர் பிராணாயாமம் மூலம் சுவாசத்தை கட்டுப்படுத்தி அதை கூடஸ்தாவில் நிலைநிறுத்துகிறார். அப்படி நிலைநிறுத்தும் பொழுதுதான் அவருக்கு ஒவ்வொரு பொருளின் ஞானம் கிடைக்கிறது. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், அத்தியாயம் 12 ஸ்லோகம் 3-4, சமபுத்தி அல்லது சமானமான எண்ணங்களையுடைய எல்லா மனிதர்களும் இந்திரியங்களை முழுமையாக நன்கு கட்டுப்படுத்தி வர்ணிக்க முடியாததும் சொல்லுக்கடங்காததும் எங்கும் நிறைந்ததும் எண்ண முடியாததும் நிலையானதும் மற்றும் நிலைத்ததும் அழியாததுமான கூடஸ்தாவை பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள். ஆக்ஞா சக்கரத்திலிருந்து மேலேறிய ஆத்மா பரமாத்மா ரூபமான அழிவற்ற கூடஸ்தாவை பிரம்மத்தை உபாசிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் எல்லா பிராணிகளிலும், எல்லா பதார்த்தங்களிலும் மற்றும் எல்லா ஜீவராசிகளிலும் உள்ள ஜீவனின் நலம் விரும்புபவர்களாகவும் எல்லா உயிர்களிடத்தும் நற்காரியங்களை செய்து என்னையே அடைகிறார்கள். யோகத்தின் 3 நூல்கள் அவசியமாக நன்றாக ஆராயப்பட வேண்டும். மொழி நூல், இதய நூல் மற்றும் மூலாதார நூல். கிரமப்படி பிரம்ம நூல், விஷ்ணு நூல், ருத்ரன் நூல் எனப்படும். இந்த 3 நூல்களையும் நன்கு ஆராய்வதில் யார் திறமை உடையவரோ அவர்
திரிபங்க முராரி எனப்படுகிறார். இது ஒரு நிலையாகும். திரிபங்க முராரி என்பது வயிறு, இடுப்பு மற்றும் கழுத்து ஆகிய 3 இடங்களில் பலம் கொண்ட கிருஷ்ணனை குறிக்கும். யோகியின் இந்த ஸ்திதி அல்லது நிலைமையை பற்றி தோற்றம் மூலம் அல்லது உருவகம் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திரிபங்க முராரி சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பாகவதம் மற்றும் முண்டகோபநிஷத்தில் இதை பற்றி சர்ச்சை கீழ்கண்டவாறு நடந்திருக்கிறது. முண்டகோபனிஷத் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 2 மற்றும் 8, ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 1, 2 ஸ்லோகம் 21, அதாவது ஓங்கார கிரியா மூலம் ஹிருதயம் என்னும் முடிச்சின் ரகசியம் அறியப்படுவதால் யோகங்களின் எல்லா சந்தேகங்களும் நாசமடைகின்றன. அப்பொழுது இயற்கையான யதார்த்தமான ஞானம் கிடைக்கிறது. அதன் பின்னர் ஒரே ஆத்ம தரிசனத்தில் ஆழ்ந்துவிடும் நிலை என்னும் அறிவு உண்டாகிறது. பின்னர் எல்லா வகையான கர்மங்களும் நாசமடைகின்றன. எந்தவித கர்மமுமே கிடையாது. யோக கர்மத்தின் முடிவுற்ற நிலையில், கிரியையின் முடிவுற்ற நிலை ஏற்பட்டவுடன் ஒரே ஆத்ம நாராயணனை பார்க்கிறார். எல்லாம் ஒன்றாக சமானமாக ஆனவுடன் அவர் பிறப்பற்றவராகிறார். அப்பொழுது பந்தங்களும் கலைகளும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. மோட்சம் என்று சொல்பவரே கிடையாது. இதைத்தான் பயமற்ற பதவி என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அங்கே 2 அல்லது துவைதம் இல்லாமல் இருப்பதால் பயமே கிடையாது. அந்த பதவி கிடைத்தவுடன் மறுமுறை கர்மம் செய்வதற்கு தடை உண்டாகிறது. அதுதான் ஊற்று அல்லது நடுமையான பாகமாகும். துர்கா பூஜையில் அஸ்வதை செய்வதன் மூலம் அதே ஹிருதய முடிச்சின் ரகசியத்தை அறியும் கிரியை என்னும் உருவகம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. யோகிராஜ் மேலும் கூறுவார், மிருக உணர்ச்சியை கட்டுப்படுத்தாத வரை பிராணன், மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் உள்ளே எந்த விதமான காண முடியாத அற்புதமான சக்தி உண்டோ அது வெளியில் தெரிவதில்லை. இதே அற்புத சக்தியை வளர்ப்பதற்கு உபாயங்கள் அநேக சாஸ்திரங்களில் ரிஷிகள் மூலமாக கூறப்பட்டிருக்கின்றன. பல வகையான தேவர்கள், தேவதைகளின் விக்கிரகங்கள் மற்றும் படங்கள் மூலமாக அவர்கள் அதை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். பிராணன், மனம் மற்றும் புத்தி இவைகளை தெய்வீக தர்ம நெறிமுறைகள் பிரகாரம் நடத்தப்படுவதால் தான் தர்மம், பக்தி மற்றும் ஞானம் கிட்டுகிறது. யோகம், பக்தி மற்றும் ஞானம் இவைகளை ஆழ்ந்து ஆராய்வதன் மூலம் மனமும் புத்தியும் ஒவ்வொரு நிலையாக படிப்படியாக வளர்ச்சியடையும். அவைகள் இறைவனை நோக்கி இறைவன் முன்னே கொண்டு செல்பவைகளாக இருக்கும். பிராண சக்தியை தெய்வீக ஐஸ்வர்யத்துடன் நடத்தி செல்லாமல் கிரியாயோகம் செய்யாமல் இருப்பதால் பிராணன்தான் இறைவனுடன் கலப்பதற்கு உண்டான மார்க்கத்தில் எல்லாவற்றையும் விட அதிக தடைகளை ஏற்படுத்துகிறது. பகவத்கீதையில் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 6 கூறியிருப்பதாவது, யாரொருவன் ஆத்ம கர்மம் மூலம் தன் மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அல்லது அதை ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்தும் சக்தி சமாதி நிலை அடைகிறானோ, ஆத்மா தானே அப்படிப்பட்ட மனிதனுக்கு பந்து அல்லது மித்ரன் ஆகிறான். இவ்வாறாக சஞ்சலமான பிராணனை மேலே கொண்டு சென்று யார் ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறாரோ உண்மையிலேயே அவர்தான் பிரம்மச்சாரி எனப்படுகிறார். சுக்கிலம் அல்லது வீரியத்தை ஞான சங்கிலினி தந்திரம் கூறுகிறது. சுக்கிலம்தான் பிராணன். அந்த பிராணனின் சஞ்சலமான கதியை அல்லது போக்கை கிரியாயோகம் அல்லது பிராணாயாமம் மூலம் யார் அதை ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமோ அவன்தான் ஊர்த்துவ அல்லது பிரம்மச்சாரி எனப்படுகிறான். சுக்கிலம் இல்லாமல் இருப்பதாலோ, வீரியம் அழிவடைவதாலோ அல்லது ஸ்திரியம் போகம் செய்யாமல் அதை துறப்பதாலோ அல்லது இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதாலோ ஒரு மனிதன் பிரம்மச்சாரி ஆகமாட்டான். ஏனென்றால் அவன் சஞ்சல மனமானது வசத்தில் கட்டுப்படுவதில்லை. அப்படிப்பட்டவனால் பிராணனை இவ்வாறு மேலேற்றி ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்த முடியாது. அவ்வாறான இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாத மனிதர்களின் சஞ்சலமான ஆத்மாதான், அதாவது அப்போதைய மனம்தான் இப்படிப்பட்ட தீய செயல்களின் மூலம் சத்ரு அல்லது விரோத மனப்பான்மையை சிருஷ்டிக்கிறது. பிராண சக்தியின் வேலை அசைதல். அவர் அசைவதால் தான் இந்திரியங்கள், மனம், புத்தி முதலியன எல்லாம் போகத்தின் பக்கம் அல்லது விஷய வாசனைகள், காம எண்ணங்கள் பக்கம் ஓடுகின்றன.
எவ்வாறு பிராணனின் கதி அல்லது போக்கு தடையில்லாமலும் நிரந்தரமாகவும் இருக்கிறதோ அவ்வாறு இந்திரியங்களின் போக்கும் விஷய வாசனைகளை அனுபவிப்பதற்கு ஓய்வில்லாமல் தடையில்லாமல் இருக்கிறது. எனவே பிராணனை எதனால் அசையாமல் போக்கில்லாமல் இருக்க செய்ய முடியுமோ யோகிகள் முதலில் அதன் பக்கம்தான் முயற்சி செய்ய வேண்டும். அசையும் தரிசனம் என்பது தந்திரயோக சாஸ்திரத்தின் ஒரு விசேஷ பிரிவாகும். அதில் அசைதலின் சுயரூபம், கிரியை முதலியவற்றின் விஞ்ஞான பூர்வமான மற்றும் யோகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டவை பற்றி விரிவாக வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வித்தை அல்லது கல்வி அல்லது எந்த திறமையின் மூலம் பிராணனை நிலையாக நிறுத்த முடியுமோ மற்றும் திவ்ய பாவனையுடன் எதை அடையலாமோ அதைத்தான் ரிஷி முனிவர்கள் யோக சாதனை நெறிமுறை என்று கூறியிருக்கிறார்கள். தஸ்மாத் யோகாய யுஜஸ்வ யோக கர்மசு கௌசலம். பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 50. நீ யோகத்தை சார்ந்திரு, திறமையுடன் செயல் புரிதல் யோகமாகும். எனவே நீ கர்மயோகத்தை கடைபிடிப்பவனாக ஆகிவிடு. அதை மிக திறமையுடன் கடைபிடி. கிரியாயோக பிரண கிரியையை திறமையுடன் செய்வதுதான் யோகமாகும். எனவேதான் சமத்துவம் யோகம் உச்சதே பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 48 காணப்படுகிறது. சமத்துவம் அதாவது நடுநிலைதான் யோகம் எனப்படுகிறது. இதுதான் பிரதான அல்லது பிராண கர்மம் அல்லது ஆத்ம கர்மம் அல்லது நிஷ்காம கர்மம் ஆகும். அதைத்தான் சாஸ்திரமும் கூறுகிறது. அசங் சஸ்திரேன் த்ருடேன் சித்தவா. பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 3 கூறியிருப்பது திடமான பற்றின்மை என்னும் வாளால் வெட்டி என்று கூறுகிறது. பிராண கர்மம் ஒன்றுதான் எல்லா வகையான இந்திரியங்களின் கூட்டாக இல்லாமல் அல்லது பற்றில்லாமல் இருக்கிறது. இதை கடைபிடிப்பதுதான் சாஸ்திரங்களை கடைபிடிப்பதாகும். மிகவும் திடமாக இதை கடைபிடித்து எல்லா வகையான இந்திரியங்களோடும் சேராமல் பற்று என்ற எண்ணத்தை விலக்கிவிடு. பற்று என்னும் பாவனையை சின்னாபின்னமாக்கிவிடு. எனவேதான் மனித சரீரம் போன்ற ஒரு கர்ம கஷேத்திரத்தை பெற்று எப்பொழுதும் பிராணகர்மம் அல்லது கிரியாயோகத்தை அவமதிக்காதே அல்லது அலட்சியப்படுத்தாதே. கர்மன் ஏவாதி காரஸ்தே மா பலஷு கணாசன. கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 47. இந்த நிஷ்காம கர்மத்தில்தான் உன்னுடைய அதிகாரம் உண்டு அல்லது அதிகாரம் இருக்க வேண்டும், கர்மத்தின் பலன் மீது அல்ல. எனவே பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், தஸ்மாதுதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷ்சய். பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 37. குந்திபுத்திரனே, யுத்தத்திற்காக திடமாக அல்லது நிச்சயத்துடன் முனைந்திரு. யுத்தம் செய், அதாவது சாதனையுடன் போரிடு அல்லது போர் செய். ஏனென்றால் ஸ்வல்பமப்யஸ்ய தர்மாஸ்ய த்ராயேதே மகதோ பயாத். பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 40. இதை சிறிது பழகினும் செய்தாலும் பெரும் பயத்திலிருந்து இது காப்பாற்றும். இந்த நிஷ்காம கர்மயோகம் பிராண கர்மம் அல்லது கிரியாயோகம் சிறிதளவு செய்தாலும் பெரிய பயம் அல்லது சங்கடத்திலிருந்து இது பாதுகாக்கிறது. ஜீவனுக்கு மரண பயம்தான் பிரதான முக்கிய சங்கடமாகும். இது அதிலிருந்து அதை காப்பாற்றுகிறது. இது சம்பந்தமாக யோகிராஜ் அவர்கள் தினமும் நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய டைரியில் தன் கையால் இவ்வாறு எழுதியிருக்கிறார். எந்த விதமாகவும் சுருக்காமல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே இங்கு எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பிராணாயாமத்தில் ரேஷகம், பூரகம் மற்றும் கும்பகம் ஆகிய 3 செயல்கள் இருக்கின்றன. யோகிராஜ் அவர்கள் ரேசகத்தையும் பூரகத்தையும் மேலும் அதிகரியுங்கள். அவ்வாறு செய்வதால் தான் பிராணன் நிலை பெற்று சமாதி நிலை உண்டாகும் மற்றும் சித்தியும் கிடைக்கும். சுதந்திரமான கும்பகத்தின் அவசியம் கிடையாது. இந்த ரேசகம் மற்றும் பூரகத்தை தவிர தனியாக வேறு விதமான பிராணாயாமம் அல்லது மூச்சு இழுப்பது அல்லது விடுவதும் தவிர மற்ற எந்த பிராணாயாமம் ஆனாலும் தண்ணீர் இல்லாத கிணறு போல் பயனற்றது. பிராணவாயுவை பலபூர்வமாக இழுப்பதும் வெளியே விடுவதுமான செயலை செய்வதால் தான் மனம் அசையாததாக அல்லது சஞ்சலமற்றதாக ஆகிறது. அதை மேலும் அதிகரியுங்கள். இவ்வாறு செய்வதால் வியாதி இருக்காது. ஜென்ம ஜென்மாந்தரங்களாக ஏற்பட்ட எல்லா பாப கூட்டத்தையும் எரித்து சாம்பலாக்கிய பின் நிர்மலம் அல்லது பரிசுத்தம் ஆகிவிடுகிறது. ஞானம் ஏற்படுகிறது, அஞ்ஞானம் தூர விலகி விடுகிறது என்று கூறுகிறார். இந்த நிலையை பற்றி அவர்கள் எழுதியிருப்பதாவது,
உள்மூச்சு வெளிமூச்சு எல்லாம் நின்றுவிட்டது. இந்த ஆனந்தத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை சொல்வதற்கு எந்த உபாயமும் கிடையாது. அது அறிவால் ஞானத்தால் தான் அறியப்பட கூடியது. ஓம். தொடரும்.